இப்போ வந்து என்னுடைய ஒய்ஃபோட பீரியட்ஸ் டைம் வந்து லவ் பண்ண முன்னாடியே இருந்து அவளோட பீரியட்ஸ் டேட் எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் எல்லாருமே ஆப் வச்சுருக்கீங்க. நான் ஆப்லாம் இல்லை, நான் எழுதி வச்சுருக்கேன். இந்தந்த டைமில் இந்தந்த பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே அவன் மூட் ஸ்விங்கில் இருப்பாள், பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அவன் மூட் ஸ்விங்கில் இருப்பாள். நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாசமாக போகிறேன், இதுவாக போகிறேன், எனக்கு மூட் சரியில்லை அப்படின்னும் போது எனக்கு பயமாகுது. அதை வந்து சேஃப் கார்டாக இது பண்ணுறா, யூஸ் பண்ணுறா அவள். அதாவது அந்த சூழ்நிலைக்கு பொருந்தாத அளவுக்கு ஒருத்தங்க இமோஷனலாக இருக்கிறாங்கன்னா அவங்க வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அது உங்ககிட்ட இன்னும் சொல்லலை. இல்லை ஆக்சுவலாக அம்மா அப்பா கிடையாது, நான் வேற ஏதோ பிரச்சனையில் இருக்கேன். இல்லை அம்மா அப்பா கிடையாது, என்னை நம்பி அவள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டா. அவள் மூட் ஸ்விங்கில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று தூக்கி இப்போ அவர் வந்து இது தூக்கி அடித்தான் அப்படின்னாங்க. எனக்கு வந்து பாத்திரத்தை தூக்கி அடித்து நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். ஆமாம், சீரியஸாக நான் பயந்துட்டேன். ஆக்சுவலாக மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்தேன் நான். அப்போது அவன் நிமிஷம் ஏய் நடிக்காது எழுந்துரு அப்படின்ட்டு எட்டி வைக்கிறா. இப்போது அவள் வந்து அந்த மூட் ஸ்வின்றதை சேஃப் கார்டை யூஸ் பண்ணுறா. இப்போ நான் வந்து ஒரு ஆசையாக பேச வரேன்னா, தள்ளிப்போ, எனக்கு ஒரு மைண்டு ஒரு மாதிரி இருக்குது, அப்போ நான் எப்போ தான் வர்றது?